ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக வந்து கேரளா ஸ்பெஷல் வந்து கடலக்கறி தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து கருப்பு சுண்டல் கம்மியாக இருந்தனால வெள்ளை சுண்டல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நைட்லேயே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு தான். இஞ்சியும் பூண்டும் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு காஷ்மீர் சில்லி மிளகா ஒரு 5 எடுத்துருக்கேங்க. அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு 2-3 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சோம்பு. இப்போ அது வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துருந்தேன் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, தேங்காய், வரமிளகாய், இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சுட்டு இது முழுக்க தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு. இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ரோஜா இதழ், எல்லாம் கல்பாசி இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ நான் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொடியாக நம்ம இஷ்டம் தாங்க. பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டத்தை உள்ளே போட்டுக்கலாங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஜாஸ்தியாக. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிருக்கேன் அந்த மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஆப்பத்துக்கு தான் நான் இன்றைக்கி சைடிஷாக நான் பண்ணியிருக்கேங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாத்தூள், பெப்பர் பொடி, மஞ்சள் பொடி, இப்போ எல்லாத்தையுமே இப்போ போட்டாச்சுங்க. இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நான் எடுத்திருக்க அளவு வந்து குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறையவோ ஜாஸ்தியானாலும் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல்லு நல்லா பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து கடலையை வேக வைக்கிறது இல்லைங்க. இப்போ குக்கரோட தான் நம்ம தாளித்து அப்படியே வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பச்சையாக நான் ஊற வச்ச கடலை தான் இப்போ உள்ளே போட்டிருக்கேன். இப்போது அந்த கடலையை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.25 செம்பு தண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை லிட்ரு செம்பில் ஒரு 1.25 டம்ளர் 1.25 செம்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டால் நம்ம கடலையும் நல்லா வெந்துடும். குழம்பும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் மேலாக போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக மேலே போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் மீடியமில் வச்சு விட்டுக்கலாம். 1 வந்து ஹையில் வச்சு விட்டுக்கலாம். மொத்தம் 4 விசில் விட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேரளா ஸ்பெஷல் கடலக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. கடலையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஆப்பம் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரேஷன் பச்சரிசியில் தாங்க இந்த ஆப்பம் நான் ஆட்டி செஞ்சது.
ரொம்ப மொறுமொறுன்னு எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக. உங்களுக்கு இந்த ஆப்பம் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ அவ்வளோதாங்க, அருமையான கேரளா கடலைக்கறி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது அவ்வளோதான், ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபியாக இன்றைக்கி கடலைக்கறி தான் செஞ்சுருக்கோம். தேங்காய் பாலும் நான் செஞ்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.